ஹே buddies, வெல்கம் பேக் டு a நியூ vlog. இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து சியாட்டிலேருந்து ஹவாய் போனது, அந்த ஃப்ளைட் ஜேர்னி, அப்புறம் அங்கே போய் ரீச் ஆகிற வரைக்கும் இருக்கிற vlog நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டாக போடுறேன். அங்கே போனதுக்கப்புறம் இருக்கிறது காலையிலே வந்து நாங்கள் மார்னிங் டியூட்டிஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் பிரித்து எடுத்துட்டோம். குட்டூஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக வேக்யூம் பண்ணி கொடுத்துட்டோம். மிதுன் வந்து கொஞ்சம் பேக்கிங், நான் குக்கிங், வந்து கொஞ்சம் ப்ரெட்டு குட்டூஸ்க்கு, அப்புறம் பழம். அந்த பழம் ஒரு காமெடி ஆகிடுச்சு, நான் லாஸ்ட்டில் அது ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கிளிப்பிங்கு. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் பேக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஈவினிங் தான் வந்து ஃப்ளைட்டு, டின்னர் வந்து ஃப்ளைட்லேயே ப்ரொவைடர்னு போட்டிருந்தாங்க. அதுவும் ஒரு காமெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு அவங்க ஃபேவரட் பேக் பண்ணால் அப்பயே சாப்பிடணும்ல, ஸோ அது சாப்பிட்டுட்டு இருந்தான். நாங்கள் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கிங் தான் பே பண்ணிவிட்டு அங்கே பார்க் பண்ணிட்டோம். 10 days இங்கே பார்க் பண்ணியிருக்கோம் காரு. இங்கேருந்து ஒரு ஷட்டில் இருக்குது. நம்மளுக்கு ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்து பார்க்கிங் சர்வீஸ் இருக்குது. பர் டே எவ்வளவோ பே பண்ணணும். ஸோ 8 daysக்கு இங்கே பார்க் பண்ணிவிட்டு அவங்களோட ஷட்டிலில் தான் போகிறோம். இதுதான் அவங்க ஷட்டில். இந்த ஷட்டிலில் போயிட்டு நம்ம ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிடுவோம். அப்போ நம்ம ஷட்டிலில் ஏறிட்டோம், போயிட்டு வரலாம். I want to take a video. Tell me. Hello guys, you know why we are in the car? We are going to Where are we going? You tell Hawaii. me. Hawaii. Ah. Hello guys, today we are going to Hawaii. All like and subscribe this channel. குக்குடுக்கு வந்தால் பக்கத்தில் வேறு யாரோ உட்காரோம் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க, லைட் அழுவுற மாதிரி. நாங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் பேக் பண்ணிக்கிட்டோம். ஸோ தட் கிட்ஸை வச்சுட்டு அலைச்சல் வேணாம், லக்கேஜ் வச்சுட்டுன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று கேரி ஆன் முடியும். ஆனால் நான் வந்து ஒன்றே தான் பேக் பண்ணிக்கிட்டேன், பர்சனல் பேக்கும். ஏன்னா அங்கே போயிட்டு ட்ராவல் பண்ணுறதும் கஷ்டம், நிறையா லக்கேஜ் இருந்துச்சுன்னா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவாய் ஏர்லைன்ஸில் வந்து செக்இன்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. Hello guys, today we are going to Hawaii and we are going to Hawaii and we haven't reached yet. We are going to beach. ஹவாயன் ஏர்லைன்ஸ் அந்த செக்இன் பண்ணோடனே வந்து அந்த வைப் வந்துருச்சு. எல்லோரும் இப்போ காதில் அந்த பூலாம் வச்சுட்டு, நான் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஃபுல்லாக பூ சுற்றிட்டு இருந்தேன். அந்த வ்ளாக்லாம் போடுறேன் கிளிப்பிங்ஸு. அண்ட் நாங்கள் வந்து ஸ்பாட் சேவர் புக் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து கிட்ஸ்லாம் கூட போனீங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா ரொம்ப நேரம் செக்யூரிட்டி செக்இனில் நிற்க வேணாம், ஸ்பாட் சேவர் வழியாக ஈஸியாக போயிடலாம். ஏர்போர்ட்டில் குக்குடு செம்ம அலும்பு பண்ணிட்டான். ஏன்னா இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கான்ல, அவனுக்கு ஓடணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், அந்த மாதிரி தான். குக்குடு குக்குடு இங்கிட்டு வா. குக்குடு இங்கிட்டு வா. குக்குடு குக்குடு எல்லாரையும் போயிட்டு விளையாட கூப்பிட்ற மாதிரி கத்திட்டு இருந்தா. நானும் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன், நானும் மிதுவும். ஸோ என்ன பண்ணிக்கிட்டோம், 5 minutes வந்து டேர்ன் எடுத்துக்கிட்டோம். 5 minutesல 10 minutes 10 minutes மிது பார்த்துக்கிட்டா 10 minutes நான் பார்த்துக்கிறப்ப நான் ஈஸியாக வந்து பால் கொடுத்துருவேன். அப்போ மிது சொல்கிறேன், உனக்கு பால் கொடுக்கறதுக்கு ஈஸியாக ஓட்டிடுறேன், 10 நிமிஷம் நான் வந்து பின்னாடியே ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒரே ஜாலியாக தான் போச்சு. ஆனால் குக்குடு அனு உம்மா தரான் வர. குக்குடு clap check, clap your hands, clap your hands. ஒரு வழியாக 2 மணி நேரம் வெயிட் பண்ணி கடைசியில் போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டாலரில் இருக்கவங்கள ஃபஸ்ட்டு விட்டுட்டாங்க, போயிட்டு செட் பண்ணிட்டோம். ஹவாய் ஏர்லைன்ஸ் நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு 3 நாளுக்கு ஒரு சீட்டு, அவங்களுக்கு அடுத்த சீட் கிடச்சிச்சு. எனக்கு எப்போ ட்ராவல் பண்ணாலும் என் கையில் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரே ஐட்டம் என்னோடய தலைவலி தைலம். ஏறினோட கொஞ்சம் தேய்ச்சிருவேன், இல்லைனா எனக்கு ஃப்ளைட் ஏறினோடனே வந்து தலைவலி வர ஆரம்பிச்சிடும். Please give us your attention as crew members share important safety information from some. கையிலேருந்து குட்டூஸ்க்கு ஒரு கேண்டி மாதிரி வாங்கியிருந்தோம், காது அடையாமல் இருக்கிறதுக்கு, சப்பிட்டு இது பண்ணுறதுக்காக. அதை அடம் பிடிச்சி அப்புறம் அவனுக்கு ஒரு குட்டி பீஸ் கொடுத்துட்டு, அப்புறம் கொஞ்சம் அவனுக்குமே காது அடையாதுன்ட்டு கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிட்டு, அது சுகர் இருக்கனால
கொடுக்கறதில்ல நாங்கள். அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 30 மினிட்ஸ் அப்புறமாவே தூங்கிட்டான், இஷான் தூங்கிட்டான். குட்டூஸ்க்குமே பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. ஆனால் தூங்காமல் எப்படா ஓபி அடிக்கிறதுன்னு அவன் வந்து ஏதாச்சும் பாட்டு பாடிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு உட்காந்துருந்தான். அப்புறம் ஒரு கிராஃப்ட் எடுத்திருந்தேன், அப்புறம் அதுவும் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருந்தான். டின்னர் ப்ரொவைடட், மீல்ஸ் ப்ரொவைடட்னு போட்டிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா டர்க்கி சாண்ட்விச்சும் ஜூஸும் தான். எனக்கு டர்க்கியே பிடிக்காது. குட்டூஸ்க்கான வந்து சாப்பிட்டு பழக்கம் இருக்குது கிண்டர்கேர்லையும். ஸோ அவன் வந்து அதை சாப்பிட்டுட்டான், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஜூஸ் கூட நம்ம அந்த அலோஹா பைனாப்பிள்னு போட்டு ஒரு வைப்பில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு பைனாப்பிள் ஜூஸு. குட்டூஸ் வந்து தூங்காமல் ஓட்டிட்டான். குக்குடு வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் தூங்கியிருப்பான். 6 ஹவர்ஸ் ஃப்ளைட் மொத்தம். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஏந்திரிச்சு அந்த ஸ்க்ரீனில் டச் பண்ணால் ஏதாச்சும் வரும்ல, ஸோ அதெல்லாம் உட்காந்து நோண்டிகிட்டு இருந்தான். அப்புறம் குட்டூஸ் அஸ் யூஷுவல் அவனோட கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு எப்படியோ ஓட்டிட்டோம் ஃப்ளைட்டில் டைம். நாங்கள் ஒரு வழியாக அப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் லேண்டிங், 5.5 ஹவர்ஸ் தான், 6 ஹவர்ஸ் இல்லை. லேண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ தான் நிம்மதியாக சப்பாடா இறங்க போகிறோம் அப்படின்னு. இங்கே சியாட்டில் டைம் நைட்டு 11 மணி 12 மணி இருக்கும். ஆனால் ஹவாய் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி 6 மணி அந்த மாதிரி டைம்லேயே நாங்கள் வந்து லேண்ட் ஆகிட்டோம். 8 மணி போலலாம் வந்து ரூமுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டோம். நல்லா இருந்துச்சு வியூ வந்து பார்க்குறதுக்கே. அந்த லேண்டிங் டைமில் ஃபுல்லாக ஐலேண்டில் சுற்றிலும் தண்ணி, வால்கேனோ. அந்த ஹொனலூலு நாங்கள் போகிற இடத்துல வால்கேனோ வந்து ஆல்ரெடி வந்து எரப்ட் ஆகிடுச்சு. அங்கே இறங்கினோடனே வந்து ஒரு காமெடி ஆகிடுச்சு. ஹவாய்க்குள்ளே வந்து நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஃபைனு $200K ஃபைனு. ஸோ பயந்துட்டு டக்குன்னு ஒரு பனானா இருந்துச்சு, மடக்குன்னு சாப்பிட்டுட்டேன். அது என்னால் சாப்பிடவும் முடியல, எனக்கு பனானாவே பிடிக்காது. ஒரு வழியாக காலி பண்ணமேட்டுக்கு ஹாஃப் சாப்பிட்டுட்டு பாதியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் எப்படியோ போயிட்டு சேர்ந்துட்டோம். ஃப்ளைட் இறங்கி ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்லேயே வந்து நாங்கள் ரூம் ரீச் ஆகிட்டோம். கிட்ஸ் எல்லாம் தூங்கிட்டாங்க. குட்டூஸ் வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிக்கவும் செம்ம அழுக. இல்லை, ரூமுக்கு போயிட்டு பெட்டில் படுக்கவும் தான் நிம்மதியாக இருந்துச்சு. ப்ரெட்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து படுக்க போயிட்டோம் நாங்கள். நல்லா இருந்துச்சு. ஒரு குட்டி பாத்ரூமு, அப்புறம் கிச்சன் செட்டப் இருந்துச்சு. அதான் எங்களுக்கு மெயின் கிட்ஸ் வச்சுட்டு. அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.